ஹாய் செல்லக்குட்டீஸ். எங்களுக்கு வந்து இப்போ எங்கள் ஜிஹெச்சில் வந்து 4th மந்த் ப்ரெக்னன்சி கிட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. எனக்குமே கொடுத்தாங்க. இது வந்து 2nd ப்ரெக்னன்சிக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியா நர்ஸ்கிட்ட சொல்லி நீங்களும் வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா ரேட்டாகவும் குவாலிட்டியாகவுமே கொடுத்துருந்தாங்க. 2 பாட்டில் இது 2 பாட்டில் வந்து அந்த பவுட்ரு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இரும்பு டானிக்கு அது வந்து 3 பாட்டில் கொடுத்துருந்தாங்க. இது எப்போதும் காலைல சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மூடி குடிக்க சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது 3 பாட்டிலு 3மே வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணதாக தான் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆவின் நெய் வந்து எப்படியும் மேலே மட்டும் தனியாக இருந்தது, கீழே நல்லா இருந்தது. இது வந்து 1/2 லிட்ரு கொடுத்துருக்காங்க. இதுவுமே இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ணது. 2 டப்பா பேரிச்சம்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்டு நாங்கள் எல்லாமே பிரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்குறோம். அதில் கூட ஒரு கப்பு நம்ம டீ போட்டு குடிக்கிறது ஒரு கப்பு இருந்தது, ஒரு துண்டு இருந்தது. எல்லாமே 2 3 நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இதில் ஒரு துண்டு நல்லா இருந்தது, துண்டும் நல்லா இருந்தது. எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். அந்தமாரி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இந்தமாரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியா நர்ஸ்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து விசாரித்து பாருங்கள். நாங்கள் பிரித்து சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. கடையில் வாங்குகிற மாதிரியே நம்மளுக்கு வந்து நல்லா தரமாகவும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பாப்பா வந்தோடனே பிரித்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. இது வந்து பாலில் போட்டு காலையில் நைட்டு நம்ம போட்டு குடித்தோம்னா நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. நம்ம வெளியே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லா பெட்டராகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணல, இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டும் சொல்கிறேன் எனக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.